வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே. பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே. பாதமே கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் செய்யும் ஐயா. வாக்கு மாறாதே பவாரும் வல்லமையால் நிறைக்க. வாக்கு மாறாதே பவாரும் வல்லமையால் நிறைக்க. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே. கிருபாசனபதியே நின் கிருபையில் நின்றிடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராயிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராயிடவே. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க. ஆவியினால் என் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே. ஏகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா. ஏகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. ஆமாண்டவரே, சீசர்கள் வருந்தி அழைத்த போதுதான் சோத்ராண்டு அவரோடு செல்லும் போதுதான் சோத்ராண்டவரே. அப்பம் பிடிக்கையிலான் சோத்ராவர்களை கண்களை திறக்கும் போதுதான் சோத்ராண்டு நீர் யார் என்பதை கண்டுகொண்டார்களே கேட்டால் சோத்ராண்டவரே. எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஜீவதேவனே நன்றியோடு செய்கிறதால் சோத்திரம். நாங்கள் காணத்தக்கதாக கிருபை தந்து ஆசிரியன்மை கேட்டால் சோத்திரம். அவளோடு பேசின போதுதான் சோத்ராண்டு இதயத்தை கொழுந்து விட்டு அறியச்சத ஜீவதேவனே நன்றியோடு செய்கிறதால் சோத்திரம் 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 சோத்திரம். ஆலையிலேயே நம்முடைய அக்கினி ஆண்டு சோத்திரம் பற்றி எரியத்தக்கதாக அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் சொல்லி விரும்புகிறேன் சொன்னதேவனே. நம்முடைய விருப்பமும் எங்களுக்கு நோக்கம் உண்டாகிட்டதாக கிழிச்சோனப்பா சோத்ரான்ற ஒரு சுத்தம் எங்களுக்கு ஒவ்வொருலையும் நிறைவேற்றி வைக்கிறதாக நீர் அர்த்தங்களை சீர்தங்கனாக்கி இப்படியால் அண்டி ஒடுத்திருக்கிற சோத்திரம். உத்தமருக்கு உத்தமராகவும் புனிதருக்கு புனிதராகவும் மாறுபாடு உள்ளவருக்கு மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுகிற ஜீவதேவனே நன்றியோடு செய்கிற சோத்திரம் 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 சோத்திரம். வீடு கட்டுகள் ஆகாது என்று தள்ள மூளை மூளைக்கு தலைக்கல்ல ஆயுதம் என்று சொல்லி பார்க்க சோத்திர ஆண்டவரே. அழகிய அற்பமான எண்ணப்பட்டவர்களே ஆண்டு சோத்திரம் இளையோ இல்லாதவன் ரெண்டு ஒளிகளை ஜீவதவினை நன்றி செய்கிறேன் சோத்திரம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமானவைகளை சென்று கொலை ஜீவதவினை நன்றியோடு செய்கிறேன் சோத்திரம் 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 சோத்திரம். மாம்சியமான காரியம் எல்லாத்தையும் ஆவினாலே அழித்த ஆண்டு சோத்திர ஆண்டே. நீர் யார் என்பதை விளங்கப்படுகிற ஜீவதவினை நன்றியோடு செய்கிறேன் சோத்திர ஆண்டவரே. அழகியா சோத்திரம் 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 சோத்திரம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறதுக்காக எங்களை ஆவியலை பலப்படுத்த உற்சாகப்படுத்த ஆசையும் என்று எல்லா துதிகளும் நேர எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பலவில்லை நாமத்தை தாழ்மை எடுக்கின்றனால பிதாவே ஆமென். கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். சண்டிகார்ல இருந்து விவேகானந்த ஐயா அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். தரிசனத்துக்கு மேன்மை உண்டாதாக இந்த நாளிலே அவருடைய தெய்வ வார்த்தைகளை தியானிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த பெரிய பாக்கியத்துக்காக அவரை துதிக்கிறேன். இதற்கு அனுமதி அளித்து வாய்ப்பு கொடுக்கிற பரிசுத்த சேனை அதிகாரிகள், எல்லா தலைவர்கள், விசுவாசிகள், சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் இருக்காவதாக.
இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 37. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 37. இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு கிறிஸ்துவுக்காக அடி வாங்கி மகிழுவோம். கிறிஸ்துவுக்காக அடி வாங்கி மகிழுவோம். இப்போது நாம் ஜெபிப்போம். அன்பை தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. கிருபையா நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக, கிருபையா தந்திருக்கிற ஜீவன் சுதந்திரன் எல்லா நன்மைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அதிகாலை வேளையில எங்களோடு நீர் பேசியர்களும் உங்களுடைய ஜீவ வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த வார்த்தைகளை நீர் எழுதி வைத்திருக்கிற இந்த விசேஷத்தை நோக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பயிற்சி செய்து மையப்படுத்தவும் ஆண்டவரே கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுடைய நாட்களிலே ஆதி திருச்சபையிலே அவர் எருசலேமை விட்டு பல இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருந்த நாட்களிலே ஒரு தடவை அவர் பிலிப்பி பட்டணத்தில் சென்று அங்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார். பவுலும் சீலாவும் அந்த பட்டணத்திலே சில நாட்கள் தங்கி கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் பட்டணத்துக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஆற்றின் கரையில் சென்று ஜெபிப்பது வழக்கம். தினமும் அங்கு சென்று ஜெபித்து அங்கு கூடி வருகிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விதமாக கர்த்தருடைய சேவையை செய்து கொண்டு வந்தார்கள். அங்கு அதிகமாக அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட லீதியாள் என்ற ஒரு அம்மையாரும் அவருடைய குடும்பமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் தினமும் அந்த ஜெப இடத்துல சென்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வரும்போது அங்கு அந்த பட்டணத்தில இந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் இவர்களுக்கு எதிரோடு வந்து தினமும் இவர்களுக்கு பின்னாக இவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டு அவர் கூறுவதுண்டு. சில நாட்கள் விதமாக சம்பவித்தது. ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொல்லி, நீ இவளை விட்டு புறப்பட்டு போ என்று, இயேசு கிறிஸ்து நாமத்திலே புறப்பட்டு போ என்று பவுல் அப்போஸ்தலன் அந்த அசுத்த ஆவிக்கு கட்டளை கொடுத்தார். உடனடியாக அந்த அசுத்த ஆவி அந்த மகளுடைய உள்ளத்திலிருந்து அகன்று போய்விட்டது. அந்த மகள் சுகமானாள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தாள். இது நிமித்தமாக அவளை குறி சொல்லி உபயோகித்து தங்களுக்கான வருமானங்களை சம்பாதித்துக் கொண்டிருந்த அந்த தொழில் செய்கிற மக்களுடைய ஆதாயம் நஷ்டப்பட்டது. ஆகவே அந்த மக்கள் இந்த பவுலுக்கு விரோதமாகவும் சீலாவுக்கு விரோதமாகவும் எழும்பி அந்த கடை தெருவில் உள்ள அதிகாரிகளிடம் இவர்களை இழுத்துக் கொண்டு சென்றார்கள். அங்கே அந்த சந்தை வெளியில் இருந்த அந்த அதிகாரிகள் இவர்களை அடிக்கும்படியாகவும் அவர்களுடைய உடைகளை கிழித்து போடும்படியாகவும் கூறி அநேக அடிகளை அவர்களை அடித்ததன் பிற்பாடு அங்குள்ள சிறைச்சாலையிலே அவர்களை பத்திரப்படுத்தும்படியாக சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இப்படியாக அந்த சிறைச்சாலையிலே இவர்கள் அடைக்கப்பட்டார்கள். அந்த இவர்களுடைய கால்கள் தொழு மரத்தில் மாட்டி வைக்கப்பட்டது. அந்த நாளிலே ராத்திரியிலே இவர்கள்
சத்தமாக தேவனை துதித்து பாடினார்கள், ஜெபம் பண்ணினார்கள். இதை அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த மற்றும் சிறை கைதிகளும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் மிகவும் அதிகமாக அதிர்ந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனடியாக அந்த சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்து எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு இந்த சிறைச்சாலை அதிகாரி நித்திரை தெளிந்து சிறைச்சாலையில் ஏதுமாக கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு அவன் பயந்து கட்டுண்டவர்கள் யாரும் ஓடி போனார்கள் என்ற எண்ணத்தோடு அவன் பட்டயத்தை உருவி தன்னை தற்கொலை செய்து கொள்ள முயற்சி பண்ணினான். அப்பொழுது பவுல் மிகுந்த சத்தமிட்டு அவனை கூப்பிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சத்தமிட்டு அவனை தடுத்தார். அவன் தீபங்களை கொளுத்து கொண்டு உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக்கி மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். பொழுது விடிந்த போது அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். இப்பொழுது சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரிகள் கட்டளை அனுப்பியிருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோடு போங்கள் என்று அந்த சிறைச்சாலையில இருந்த அந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் கூறினார். உடனே நாம் இன்று எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த வேத பகுதி, இந்த வசனத்தை அந்த பவுல போர்சிலன் சொல்லுகின்றார். அப்போ சில நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அதற்கு பவுல், ரோமராக்கி எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்ப விட வேண்டும் என்றான். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட அந்த சிறைச்சாலை அதிகாரி அந்த காரியத்தை அந்த போர்ச்சுகர்களை கொண்டு அந்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினார். உடனடியாக இவர்கள் ரோமர்கள் என்கிறதை அறிந்த அந்த அதிகாரிகள் மிகவும் பயந்து அவர்களே வந்து இந்த பவுலையும் சீலாவையும் அவர்களோடு தயவாய் பேசி அவர்களை அழைத்து கொண்டு போய் விட்டு புறப்பட்டு போகும்படி அவர்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். விதமாக அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் தங்கியிருந்த அந்த லீதியாள் என்கிற அந்த குடும்பத்தினருடைய வீட்டிற்கு சென்று அங்கிருந்து வேறு பட்டணத்திற்கு அவர்கள் புறப்பட்டு சென்றதாக இந்த சரித்திரத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தில் இந்த பவுலும் சீலாவும் யாருக்கும் எந்த ஒரு தப்பிதமும் செய்யவில்லை. கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தினார்கள். குறி சொல்லுகிற ஆவியை பிடித்திருந்த அந்த மகள் குறி சொல்லி ஆவி அவளை விட்டு விலகி அவள் விடுதலையானாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையானாள். இன்னும் இந்த அநிமித்தமாக தன்னுடைய ஆதாயத்தை இழந்த அந்த கடைக்காரர்கள், அந்த பிசினஸ் செய்கிற மக்கள் பவுலின் மேலும் சீலாவின் மேலும் கடும் கோபம் கொண்டு விதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அநிமித்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக இந்த பவுலும் சீலாவும் பப்ளிக் பிளேஸ்ல எல்லாருக்கும் முன்பாக
அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், அவர்கள் உடைகள் கிழிக்கப்பட்டன, இவ்விதமாக அவர்கள் அவமதிக்கப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்து நிமித்தமாக. ஆனால் இந்த பவுலும் சீலாவுமோ அவர்களை அடித்தவர்களையோ அதற்கு உதவி செய்த, அதற்கு காரணமாயிருந்த அந்த அந்த கடைக்காரர்களையோ இவர்கள் எந்த திட்டமும் இல்லை, சபிக்கவும் இல்லை, தீமையான வார்த்தைகளை சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை தான் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். என்றாலும் அவர்களுக்கு அந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் கிடைத்த வெகுமதி என்னவென்றால் காயங்களும் அடிகளும் வேதனையும் வெட்கமும் சிறைவாசமும். இப்பொழுது அந்த சிறைவாசமா இருந்த அந்த சிறையிலே அவர்கள் நடுராத்திரியிலே கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்தார்கள். இதே அந்த சிறைச்சாலையில் இருந்த மக்கள், கைதிகள் கேட்டார்கள். அவர்களும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. கர்த்தருடைய நாமம் அந்த சிறைச்சாலையிலே மகிமைப்பட்டது. அது மாத்திரமில்லை, அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக கர்த்தர் அந்த பூமியை மிகவும் அதிர பண்ணினார். அது நிமித்தமாக அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டன. அந்த சிறை கைதிகளுடைய கட்டுகள் அவிழ்ந்து விழுந்தன, சங்கிலிகள் கலந்து விழுந்தன, கதவுகள் திறந்தன. ஆனால் அவர்கள் யாவரும் ஓடி போவதில்லை. அவர்கள் திகைத்து என்ன அதிசயம், என்ன நடக்கிறது என்று தெரியாதபடி அவ்விதமான சூழ்நிலையிலே அவர்கள் இருந்த இடங்களிலே இருந்தார்கள். அது நிமித்தமாக அந்த சிறைச்சாலை அதிகாரி இந்த பவுல் சீலா இவர்கள் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய வீட்டுக்கும் இவர்களை அழைத்து சென்று அங்கேயும் தன்னுடைய குடும்பத்தின் மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கூறுகின்றார். இவருடைய காயங்களை கட்டுகின்றார், இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்றார். அந்த சிறை அதிகாரி குடும்பத்தினரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அங்கு பிலிப்பி சபை ஆரம்பமாகின்றது. திரும்பவும் இவர்கள் அடைக்கப்பட்டிருந்த அதே சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். காலையிலே அவர்கள் விடுதலையாக்கப்படுகின்றார்கள். அப்பொழுது இவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதின் காரணத்தின் நிமித்தமாக அந்த அதிகாரிகளே வந்து இவர்களை விடுதலை செய்யும்படியாக இந்த பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கேட்கிறதின் நிமித்தமாக அந்த அதிகாரிகளே வந்து இவர்களோடு நயமாக பேசி இவர்களை விடுதலை செய்கிறதாக நாம் இந்த சரித்திரத்திலே பார்க்கின்றோம். நமக்கும் இந்த நாட்களிலே நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் அநேக பாடுகள் பட வேண்டிய நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. எப்ப வேண்டுமானாலும் நமக்கு அது நேரிடலாம். நம்மை சுற்றியுள்ள நம்முடைய தேசத்தின் பல இடங்களிலே இது சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. நமக்கும் அவ்விதமான சூழ்நிலை வரும் நேரத்தில் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் சந்தோஷமாக எந்த அவமானத்தையும் நிந்தையையும் அடிகளையும் துணிகள் கிழிக்கப்படும் காரியங்களையும் நாம் வெட்கப்படுத்தப்படும் நாட்களுக்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அதை நாம் சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள நாம் இப்பொழுதே நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அதற்காக நாம் தயாராக வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கடைசி வரைக்கும் நாம் கிறிஸ்துவுக்காக நிலை நின்று இறுதி மூச்சு வரைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை மறுதலியாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும். இரத்த சாட்சியாக நாம் மரணம் அடைய வேண்டியது இருந்தாலும் கூட அதற்காகவும் நாம் தைரியமாக நிற்க வேண்டும். கடைசி பிறந்த நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வருகைக்காக நாம் தயாராக வேண்டும். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபையார், நமக்கு அறிமுகமானவர்கள் தயாராக வேண்டும். அவர்களை நாம் தயாராக்க வேண்டும் என்கிற பெரிய ஒரு பொறுப்பு நம்ம விழுந்த கடமையாக இருக்கின்றது. ஆகவே இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை தயார் செய்வாராக, கர்த்தருடைய வருகைக்காக நம்மை பயன்படுத்துவாராக, ஆத்ம ஆதாயத்துக்காக கர்த்தர் நம்மை உபயோகிப்பாராக.
நம் மூலமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த அதிகாலை தியானத்திற்காக நன்றி. ஆண்டவரே, அந்த பவுல் சீலா என்பவர்களை ஆண்டவரே நீர் பயன்படுத்தி ஆண்டவரே அந்த பிலிப்பி சபையை நீர் ஸ்தாபித்தீர், ஆத்மாக்களை ஆதாயம் செய்தீர். ஈதியாள் குடும்பம் மற்றும் அந்த குறிச்சொல்லுகிற ஆவியுடைய மகள் சுகமாக்கப்பட்டு அவர்களும் மற்றும் அந்த சிறைச்சாலை அதிகாரி குடும்பத்தினர் இதுமாக அநேகர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆண்டவரின் ரட்சகருமாக்கி ஏற்றுக்கொள்ளும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து लाइन காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहिए. The person you are speaking with has put your உலகத்தின் பல நாடுகளிலும் ஆண்டவரே இந்த திருச்சபை வளர்ந்து ஆண்டவரே உங்களுடைய நாம மையப்பட கிருபை செய்யும். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் அடிக்கப்பட வேண்டியது இருந்தாலும், வஸ்திரங்கள் கிழிக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும், அவமதிக்கப்பட வேண்டிய அவமானங்கள் சகிக்க வேண்டியது இருந்தாலும் சந்தோஷமாக ஆண்டவரே உமக்காக பாடுகளை சகிக்க, உமக்காக சாட்சிகளை ஜீவிக்க, முடிவுபெறுந்த இறுதி மூச்சு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க ஆண்டவரே எங்களுக்காக காத்திருக்கிற ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடத்தை பெறும் தகுதியுள்ளவர்களாக வாழ அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய ராஜ்யத்துக்காக தயார் செய்திருவீராக. ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனையை ஆசீர்வதியும். இந்த பரிசுத்த சேனையின் எல்லா அதிகாரிகள், தலைவர்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், குடும்பங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, முக்கியமாக இப்பொழுது 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் போர்டு பரீட்சைகளை எழுதி கொண்டிருக்கிற, இந்த வருட இறுதி பரீட்சைகளை எழுதி கொண்டிருக்கிற, காலேஜ் பரீட்சைகளை எழுதி கொண்டிருக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வெற்றி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உயர் படிப்பு வசதிகள் அவர்களுக்கு கிடைக்க ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும். ஏற்ற வேளையில் அவர்களுக்கு ஏற்ற அந்த பிள்ளைகளான வாழ்க்கை துணைவிகள் கிடைக்க கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது சரீரத்திலே சுயவீனம், பலவீனம், நோய் இருப்பின் கட்டாவே அவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். அனைத்துமாக உமக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா புதியும் கனவும் மகிமையும் ராஜா உமக்கே தருகிறோம். எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த வாய்ப்புக்காக நன்றி. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.